வணக்கம் உறவுகளே, இது நம்ம தமிழ் ஜிகே புக் சேனல். முருங்கைக்காய் எந்த உறுப்புக்கு சிறந்தது? கண்கள், சிறுநீரகம், எலும்பு, தொண்டை. விடை எலும்பு. வெண்டைக்காய் எதற்காக பயனாகும்? இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், மூட்டு வலி, தலைவலி. விடை சர்க்கரை நோய். தக்காளி அதிகம் உட்கொண்டால் என்ன நன்மை? தோல் பிரச்சனை குறையும், இரத்த அழுத்தம் அதிகரிக்கும், தூக்கமின்மை, வயிறு புண். விடை தோல் பிரச்சனை குறையும். பூசணிக்காய் உடலில் என்ன செய்கிறது? காய்ச்சலை அதிகரிக்கும், உடல் வெப்பத்தை குறைக்கும், இரத்தம் கெட்டிக்கட்டும், இரத்தம் குறையும். விடை உடல் வெப்பத்தை குறைக்கும். பாகற்காய் எந்த நோய்க்கு உதவுகிறது? காது வலி, சர்க்கரை நோய், கண்ணழுக்கு, முதுகு வலி. விடை சர்க்கரை நோய். செம்பருத்தி கீரை என்ன நோய்க்கு நல்லது? கண் நோய், சளி, உடல் வலி, பித்தம். விடை கண் நோய். வெங்காயம் உடலில் என்ன செய்கிறது? சளி உண்டாக்கும், இரத்த அழுத்தத்தை குறைக்கும், பசியை குறைக்கும், மன அழுத்தம் அதிகரிக்கும். விடை இரத்த அழுத்தத்தை குறைக்கும். இஞ்சி உடலில் என்ன செய்கிறது? மூட்டு வலி உண்டாக்கும், ஜீரண சக்தி அதிகரிக்கும், தோல் வியாதி உண்டாக்கும், பித்தம் அதிகரிக்கும். விடை ஜீரண சக்தி அதிகரிக்கும். பட்டாணி எந்த வகை வியாதிக்கு நல்லது? இருதய நோய், தலைவலி, நுரையீரல், காது நோய். விடை இருதய நோய். கேரட் எந்த உறுப்புக்கு நல்லது? மூளை, கால், கண்கள், தோல். விடை கண்கள். பூசணிக்காய் எந்த வகை நோய்க்கு நல்லது? இருதய நோய், உடல் வெப்பம், செரிமான கோளாறு, கண் பிரச்சனை. விடை உடல் வெப்பம். சுரைக்காய் உடலில் என்ன செய்கிறது? கொழுப்பை அதிகரிக்கும், உடல் வெப்பத்தை தணிக்கும், தூக்கமின்மை ஏற்படும், உடல் வலியை தூண்டும். விடை உடல் வெப்பத்தை தணிக்கும். முட்டைக்கோஸ் எந்த நோய்க்கு நல்லது? மூட்டு வலி, நுரையீரல் நோய், குடல் புண், தொண்டை வலி. விடை குடல் புண். வெங்காயம் அதிகமாக சாப்பிடுவதால் என்ன நன்மை? இரத்தம் கெட்டியாகும், ஹார்மோன் சீராக்கும், பித்தம் அதிகரிக்கும், காது நோய் வரும். விடை ஹார்மோன் சீராக்கும். பூண்டு உடலில் செய்யும் வேலை: இரத்த சுத்தம், தூக்கமின்மை, இரத்த அழுத்தம், நல்ல உறக்கம். விடை இரத்த சுத்தம். சுரைக்காய் எந்த உறுப்பிற்கு நன்மை தரும்? சிறுநீரகம், நுரையீரல், கண்கள், மூளை. விடை சிறுநீரகம். வெண்டைக்காய் முக்கியமாக எந்த நோயை கட்டுப்படுத்தும்? இருதய நோய்,
சர்க்கரை நோய், தலைவலி, பித்தம். விடை சர்க்கரை நோய். முள்ளங்கி உடலில் ஏற்படுத்தும் நன்மை: இரத்த அழுத்தம் அதிகரிக்கும், சிறுநீர் வழிமுறை சுத்தம், சளி அதிகரிக்கும், நுரையீரல் பாதிப்பு. விடை சிறுநீர் வழிமுறை சுத்தம். தக்காளி முக்கிய நன்மை என்ன? வயிறு புண், தோல் ஒளிரும், தூக்கம் குறையும், மூட்டு வலி. விடை தோல் ஒளிரும். பூண்டு எதற்காக சிறந்தது? நோய் எதிர்ப்பு சக்தி, இரத்தம் கெட்டிக்கட்டும், மூளை செயலிழப்பு, மன அழுத்தம். விடை நோய் எதிர்ப்பு சக்தி. பாகற்காய் எந்த நோய்க்கு முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது? காது வலி, சர்க்கரை நோய், சளி, கண் நோய். விடை சர்க்கரை நோய். பச்சை மிளகாய் உடலில் செய்யும் பணி: சளி உண்டாக்கும், ஜீரண சக்தி அதிகரிக்கும், தூக்கத்தை குறைக்கும், இரத்த அழுத்தம் உயரும். விடை ஜீரண சக்தி அதிகரிக்கும். தூக்கம் சரிவர வேண்டுமெனில் இரவில் தவிர்க்க வேண்டியது: காஃபி, சீரகம், மோர் சாதம், பழங்கள். விடை காஃபி. உலகில் மிக அதிகமாக விளையும் காய்கறி எது? தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, மிளகாய். விடை உருளைக்கிழங்கு. குழந்தைகளுக்கு புத்தி வளர்ச்சிக்கு எது நல்லது? சாக்லேட், மீன், நெய், கார சிப்ஸ். விடை மீன். முதலில் தமிழை ஆட்சி மொழியாக அறிவித்த வெளிநாடு எது? சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, தாய்லாந்து. விடை சிங்கப்பூர். அசிடிட்டி உள்ளவர்கள் தவிர்க்க வேண்டிய பானம்: மோர், தேநீர், எலுமிச்சை நீர், பசும்பால். விடை தேநீர். தமிழ்நாட்டின் போக்குவரத்து நகரம் எது? சேலம், விழுப்புரம், சென்னை, நாமக்கல். விடை நாமக்கல். தொற்று நோய்களை தடுக்கும் இயற்கை பொருள்: கோலா, இஞ்சி, உப்பு, மல்லி. விடை இஞ்சி. இந்திய அரசின் தலைவர் யார்? பிரதமர், குடியரசுத் தலைவர், ஆளுநர், மக்கள். விடை குடியரசுத் தலைவர். கண்கள் பளிச்சென்று இருக்க தினமும் என்ன சாப்பிடலாம்? டார்க் சாக்லேட், கேரட், உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய். விடை கேரட். தமிழகத்தில் நகராட்சிகள் அதிகமாக உள்ள மாவட்டம்: பெரம்பலூர், நீலகிரி, காஞ்சிபுரம், வேலூர். விடை காஞ்சிபுரம். சரும அழகு காக்க தினசரி சாப்பிட வேண்டிய உணவு: மாமிசம், பழங்கள், பக்கோடா, பன்னீர். விடை பழங்கள்.
கிராம ஊராட்சியின் ஆய்வாளராக செயல்படுபவர் மாவட்ட ஆட்சியர், மாநகராட்சி ஆணையர், மேயர், கவுன்சிலர். விடை மாவட்ட ஆட்சியர். தமிழகத்தில் பருப்பு வகைகளில் அதிகமாக பயிரிடப்படுவது எது? துவரை பருப்பு, கடலை பருப்பு, உளுந்து, இது எதுவும் இல்லை. விடை உளுந்து. தமிழகத்தில் நெல் சாகுபடிக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் பயிரிடப்படும் பயிர் எது? மக்காச்சோளம், கேழ்வரகு, சோளம், சிறுதானியம். விடை மக்காச்சோளம். இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதலில் பெண் கமாண்டோ படையை உருவாக்கியது? பஞ்சாப், தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா. விடை தமிழ்நாடு. எந்த சத்து நம் உடலில் இரத்தத்தை உறைய விடாமல் பாதுகாக்கிறது? இரும்புச்சத்து, புரதச்சத்து, வியர்வை, கொழுப்புச்சத்து. விடை புரதச்சத்து. 5 மில்லியன் என்பது எத்தனை லட்சங்கள்? 5 லட்சம், 15 லட்சம், 50 லட்சம், 25 லட்சம். விடை 50 லட்சம். 2 லீஃப் ஆண்டுகளில் எத்தனை நாட்கள் உள்ளன? 732 நாட்கள், 730 நாட்கள், 734 நாட்கள், 736 நாட்கள். விடை 732 நாட்கள். 7 நாட்களில் முகத்தை பிரகாசமாக மாற்றுவது? பப்பாளி, பால், தேன், சர்க்கரை. விடை பப்பாளி. உலகிலேயே மிகப்பெரிய அரசியல் அமைப்பு கொண்ட நாடு எது? இந்தியா, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா. விடை இந்தியா. எதனை சூடுபடுத்தினால் மேலும் விரிவடையும்? திரவம், மணல், வாயு, திடப்பொருள். விடை திடப்பொருள். பின்வருவனவற்றுள் எது சமூக ஊடகம் அல்ல? ஃபேஸ்புக், யூடியூப், கூகுள், ட்விட்டர். விடை கூகுள். சிவப்பு சந்தனம் அதிகமாக எதில் பயன்படுத்தப்படுகிறது? மது, மருந்து, குளிர்பானங்கள், குங்குமப்பூ. விடை மருந்து. போலியோ நோயினால் எந்த உறுப்பை பாதிக்கப்படுகிறது? தண்டுவடம், மூளை, கண்கள், சிறுநீரகம். விடை தண்டுவடம். நீரிழிவு நோய் உள்ள நோயாளிக்கு எந்த உறுப்பு சரியாக இயங்காது? சிறுநீரகம், கணையம், ஈரல், கல்லீரல். விடை சிறுநீரகம். மஞ்சள் காமாலை குணமடைய உபயோகிக்கப்படும் மூலிகை? வில்வம், நீர்முள்ளி, துளசி, கீழாநெல்லி. விடை கீழாநெல்லி. அம்னீஷியா எனும் நோயினால் மனிதன் இழப்பது? பேசும் தன்மை, பசி, ஞாபக சக்தி, தூக்கம். விடை ஞாபக சக்தி.
மனிதனை ஒருமுறை தாக்கிய பிறகு மீண்டும் தாக்காத நோய் டைபாய்டு, மூளை காய்ச்சல், பெரிய அம்மை, மலேரியா. விடை பெரிய அம்மை. அதிக காஃபி குடிப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சனை தூக்கம் அதிகரிக்கும், மனநிலை சீராகும், மூச்சு திணறல், தூக்கமின்மை. விடை தூக்கமின்மை. நிமோனியா காய்ச்சல் உடலில் எந்த பகுதியை தாக்கும்? மூளை, நுரையீரல், கண்கள், தொண்டை. விடை நுரையீரல். மலேரியா நோய்க்கிருமி முதலில் தாக்கும் மனித உறுப்பு இதயம், இரத்த செல்கள், நுரையீரல், கல்லீரல். விடை கல்லீரல். டயாலிசிஸ் உடலின் எந்த பாகம் பழுதடைவதால் செய்யப்படுகிறது? மூளை, நுரையீரல், சிறுநீரகம், இதயம். விடை சிறுநீரகம். எந்த நாட்டில் சித்த மருத்துவம் தோன்றியது? சீனா, இந்தியா, இலங்கை, மலேசியா. விடை இந்தியா. ரவீந்திரநாத் தாகூர் யார்? திரைப்பட தயாரிப்பாளர், அரசியல்வாதி, விஞ்ஞானி, கவிஞர். விடை கவிஞர். அனைவருக்கும் நன்றி.